ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரவர்களால இன்றைய தினம் அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று மனதார வேண்டுகிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் செய்த குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழும். வாழ்க வளமுடன். நமச்சிவாய. ஒன்று மட்டும் கொடுங்க, ஒன்று மட்டும் கொடுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் குடும்பத்தினர் கொடுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. அன்னதானம். ஓம் நமசிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமக்கு. ஓம் நமச்சிவாய. அக்கா வாக்கா நல்லா இருக்கீங்களா? வந்துச்சா? தண்ணி வேண்டாங்க. ஒரு சாப்பாடு மட்டும் கொடுங்க. ஒயிட் ரைஸ் கடை ஒன்று. தண்ணி வேணாமா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். ஓம் நமசிவாய. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். தயிர் இல்லை ஐயா. நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்று. சிவாய நமக. எத்தனை ஐயா? 2 கொடுத்துருவோம். ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை வேணுங்க? 1 கொடுங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும் ஐயா? 1 கொடுத்துருங்க. தாத்தா எப்பவுமே கிளம்பி வண்டி போற மூவ் ஆன பிறகுதான் வருவேன். கூப்பிட்ட உடனே வந்துட்டியா? என்ன அங்க விசேஷம்? எல்லாம் அங்க உட்காந்துக்கிறாங்களே சாமிங்களா? அப்படியே நம்மள அந்த மரத்தாண்ட இழுப்பு மரம் தானே அது? டோக்கனா? ஒண்ணு டோக்கன் தான். நாங்க ஒரு 100 பேருக்கு மேல உட்காந்துக்கிறாங்களே. நீங்க போலியா டோக்கனுக்கு? நாங்க 9 மணிக்கு கொடுத்தாங்க சாமி. என்ன இன்னைக்கு தான் நிறைய இடத்துல டோக்கனா? டோக்கன் இல்ல. யார் எங்களுக்கு டோக்கன் கிடையாது. குரு பூஜையா? எத்தனை பேருக்கு டோக்கன் யாரு கொடுக்குறா? குரு பூஜைன்னு சொல்லிட்டே போச்சு அம்மா. டோக்கன் வந்தா தாடி வச்சுட்டு அவங்கள பார்த்து கொடுக்கு. நான் ஒரு நாள் கேட்டேன், சாமி உங்களுக்கு இல்லை வயசானவங்களுக்கு. எத்தனை? 1. எத்தனை ஐயா? ஏன் அங்கேயே உட்காந்துக்கிறீங்க? வண்டி வந்து தெரியலையா? என்ன ஆச்சு? சரி சரி மாத்திரை போடுங்க. அங்க போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கேட்டு மாத்திரை போடுங்க. என்ன நமச்சிவாய. பார்த்து உடம்பு மாத்திரை போடுங்க. 2 கொடுங்க. நமச்சிவாய. 1 கொடு. 1 கொடு. வடை 1 கொடு. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. 2 வந்துச்சா? நமச்சிவாய. சாப்பிடுங்க. டேய் அது நாய் உடம்பு சரியில்லை, நடுங்குது நாய். அவுத்து விட்டுரு. வேணாம்
அது ஏன்னா போய் இது பண்ணிட்டேன், வேணா அவுத்து விட்டுரு, நடுங்குது, உடம்பு சரியில்லை அதுக்கு. சிவாய அவனுக்கு ஒரு லெமன் ஒன்று கொடுத்துருங்க அவனுக்கு. வடகு வரி கொடு, தோறு கொடு. இந்தா அப்பயும் கே தான் தலையில் தான் போடும். இந்த வெள்ளை சாதம் கொடு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். சரி போயிட்டு வாங்க. இன்னைக்கு ரெண்டுமே வா. தண்ணி ஒயிட் ரைஸு தக்காளி சாதம் ஓகேவா? ஒன்று மட்டும் கொடுங்க. ஒயிட் ரைஸ் ஒன்று மட்டும் கொடுங்க. ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் ஒன்று கொடுங்க. ஒயிட் ரைஸ் தான். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நம சிவாய. தக்காளி சாதம் மட்டும் கொடுங்க. தக்காளி சாதம் தரேன். தயிர் இல்லை நைனா. வடை விட்டுரு. வடை கொடுங்க. இது தக்காளி சாதமே 2. ஒன்று கொடுங்க. சரி சாப்பிடுங்க. வெள்ளை சாதம் கொடுத்துருங்க. வெள்ளை சாதம் ஒன்று, வேற என்ன வேணாம்? ஒரு வெள்ளை சாதம் மட்டும் போதும். ஓம் நம சிவாய. எத்தனை வேணுங்க? ஒன்று கொடுங்க. ஒயிட் ரைஸா? ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. ஒன்று கொடுங்க. ஓம் நம சிவாய. 2. அதான் அப்படிதான் தருவோம். ரசம் இன்னைக்கு 2. எத்தனை வேணும்? 2. பாதுஷா எங்க காணாம போயிட்டீங்க? நீங்க போலியா? நீங்க போல நீங்க சந்தோஷம் போயிடலாமே. புண்ணியத்துல போய் சேரலையா? என் புண்ணியத்தில் நீங்க சந்தோஷமா போறீங்க. அப்ப என் புண்ணியம் எல்லாம் எங்க போறது? என் புண்ணியத்தில் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அப்ப எங்க புண்ணியம் எங்க போறது? ஒன்னியமா ஒண்ணு போயிட்டு சாமியார்களுக்கு சாப்பாடு தண்ணி வேணும். உங்களுக்குதான் வெயிட்டிங்க காலையில இருந்து. நம்ப மாட்டாங்க. சொல்லுங்க, நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட பூவனம் கிரிவலம். அப்படி கிரிவலம் அண்ணாமலையா இருக்கும். பாகம் இருக்கும். அண்ணாமலை சொல்ல போலோ சத்தமா போலோ. நை போலோ. हिंदी नहीं बोलो. कुछ बोलो. नहीं कुछ बोलो. कुछ वेना बोलो. नहीं बोलो समी. नहीं बोलो.
பக்கத்துல பார்ப்பாங்க எல்லாரும் சாப்பாடுக்காங்க வராது இங்கே எப்படி இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவாங்க. ஓ இப்படிலாம் சொல்றாங்களா? ஓஹோ சரி சரி. ஒரு பசியோடு இருப்பாங்களே அப்படியா? நானும் எவ்வளோ பசியில் இருக்கேன். சந்தோஷம், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பாதுஷா வடை காசு அதிகம் வாங்கிக்குவீங்க. வேணாம்பா, கிடைச்சாலும் லாபம். நம்ம தெலுங்கு பேசுற ஒரு சாமியார் கண்டிப்பா தேவை. அடிச்சு விடு, என்ன அடிச்சு விடு. சொல்றது புரியுதா இல்லையா? டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்ல. தெரியாது சாமி, எனக்கு தெலுங்கு தெரியும். கண்டிப்பா தேவை டிரான்ஸ்லேஷன். என்ன நம்ம ஓடி போயிடலாம் சீக்கிரம். இங்க பாரு, வேண்டாம் வேணாம், குச்சி கட்டி போட்டு கட்டி போட்டு டிரான்ஸ்லேஷன் அதனால வந்து இவரை வந்து சாப்பாடு வேலை நேரத்துக்கு சாப்பாடு கரெக்டா போடணும். என்ன கட்டு மட்டும் போக கூடாது. அவருக்கு தெலுங்கு தெரியுமா? உங்களுக்கு தெலுங்கு, உங்களுக்கு தெரியும் தெரியுமா? ஓ நீங்க தெலுங்கு தானா? ரைட்டு. அதாவது இங்க இருக்கிறதுலே கலெக்ஷன் பாதுஷாக்கு தான் அதிகம். அதே ஏமண்டி பாகுண்டாவா அப்படின்னு நம்மளா இருக்காங்க போலுக்குறா அப்படின்ட்டு. யாரு அவரு பேச மாட்டாரு, அவரு பயங்கரமா பேசுவாரு. வெளிப்படையா கேட்கறேன், எங்க பாதுஷா? நான் சொல்றது வரவங்க கிட்ட அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. பாவம் பாதுஷா சாப்பிட்டா இருக்காருன்ட்டு அதை இவ்வளோ கட் பண்ணி நான் தான் சொன்னேன். ஒரு பாதுஷா மாலை போட்டு நல்லா பாதுஷா திணற பாதுஷா எல்லாத்துலயும் பாதுஷா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. போலமா? நான் அவரை கூப்பிட்டேன். வா போலாம் வா. வாங்க நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. வாங்க. இத்தனை ரெண்டா? ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய். ஒரே ஒரு ஒயிட் ரைஸ் கொடுங்க. டிக் தாத்தா கொடுக்குறீங்களா? யாரா தாத்தா? கொடுத்துருங்க. அப்படியே கூட இது வேணாம், தண்ணி வேணாம். அது தண்ணி வாங்க மாட்டார். ஆமாம் ஒன்று தான் வாங்குவார், தண்ணி வாங்க மாட்டார். எங்க பெரிய ஆஸ்பத்திரியா? எப்பயுமே இருப்பாங்க எப்பயுமே இருப்பாங்க. அங்க டாக்டர்ஸ் இல்லைனாலும் ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, பிராக்டிஸ்க்கு வர இது மருத்துவம் படிக்கிறாங்களே அவங்களும் இருப்பாங்க. இந்த ஒண்ணு கொடுத்துருங்க. என்ன ஏன் தாத்தா வயிறு வலிக்குதா? இப்ப பாரு, உன் பசங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லி கூட்டிட்டு போக வேண்டியதுதானேண்ணா? வந்து பாக்குறாங்களா இல்ல? நடுவுல ஒரு வாட்டி வந்தாங்க. நீ போயிட்டு வந்தியா? நீ போயிட்டு வந்தியா? நீ போய் பார்த்துட்டு வந்தியா? அவமானப்பட்டு வந்த. ராணி பத்தியா? ராணியே ராணி அவர் ராஜாவா மேல? இதுனா ஐயா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. தாத்தா விடுங்க. என்ன ராணி கூப்பிடுறாரு அவரு? கூப்பிடுறது சவுண்டு.
சாப்பிடு. சாப்பிடு, நல்லா தான் இருக்கும். வாசனை தான் பார்ப்பேன். ஓம் நமச்சிவாய. சாப்பிடு. தண்ணி ஒன்று முந்தி மாதிரிலாம் யாரும் இப்பெல்லாம் பசங்க வேலை செய்யறதுக்கு தயாரா இல்லை சாமி. தினசரி சொல்றேன். முந்த மாதிரிலாம் நாங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். 50 காசு கொடுப்பாங்க எங்களுக்கு. அவ்வளோ கஷ்டப்படுவோம். 12 மணி நேரம் வேலை செய்வோம். எல்லாம் அவ்வளோ இப்பெல்லாம் பசங்க அப்படியே ஒரு 2 கொடுத்துருங்க. இந்த போனு இதெல்லாம் வந்ததுல இருந்து பசங்களுக்கு எவனுக்குமே வேலை செய்ய தோணலை. நீங்களாம் பாதி பேர் வயசாகி வந்துக்கிறீங்க, இது பண்ணிக்கிறீங்க. சின்ன பசங்களே வேலை செய்யற ஐடியா இல்லை இப்போ நிறைய பேருக்கு. 2 கொடுத்துருங்க. இதெல்லாம் மாமா நீலாம் 10வது படிக்கும்போது வேலைக்கு போயிட்டுல 11 8வது படிக்கும் போதுலேருந்தே எங்கள் அப்பா ஆள் இல்லைன்னா மேஸ்திரி வேலை, ஆள் இல்லைன்னா இட்டுன்னு போயிடுவார். காங்கிரீட் போகிறது அது இது ஆள் இல்லைன்னா இட்டுன்னு போயிடுவார். லீவுக்கு விட மாட்டாங்க. லீவுனா ஜாலியாக இருக்கிறது இப்போலாம் விடுறப்பாரு. அப்படிலாம் கிடையாது. அப்பயே டைலர் கடைக்கு போயிட்டு காஜா ஆயிடு உட்காந்து இது பண்ணு அவ்வளோ எல்லாமே ஓடியானு. இப்போலாம் பசங்க வேலை செய்யணுன்னாவே ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. என்ன வேலைக்கு கூப்பிடுறீங்க, என்ன போய் வேலைக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சண்டை வரானுங்க. ஓம் நமச்சிவாய. ஐயா ஐயா அங்கே வாங்க, சாமியார்கள் கொடுக்குறது ஒரு சாப்பாடு வாங்கி இந்தாங்க, போயிட்டு வாங்க. தண்ணி ஒன்று. ஓம் நமச்சிவாய. 1 2 வரேங்க தரேங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2 ஓம் நமச்சிவாய. ஒன்று ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. ராணி சாப்பிட்டியா? போதுமா? கூப்பிச்சு பத்தியா அழகா அப்படின்னு நாய் குரங்கு உயிரினங்கள்லாம். இந்தா இன்னொன்று வாங்கிக்கோ, சாப்பிடு. ராஜாவுக்கு ஒன்று கொடுத்துடலாம் கொடு. அதிகமே கையில் வச்சுருந்தா போட்டுச்சா வாயில? இந்தா ராஜா சாப்பிடு. சரி அது எவ்வளோ கொஞ்சம் கூட அது இது இல்லாமல் அப்படியே உட்காந்து அழகாக சாப்பிட்டுக்குது பேர். மனுஷங்க தொல்லை பண்ணாங்க. கடிக்காது எதுவும் பண்ணாங்க. என்னவா உங்க பையெல்லாம் ஒரு செக் பண்ணுமா என்ன சாப்பிடுறது? கூப்பிச்சு அது அது உங்களுக்கு அது கட்டினே அப்படியே பட்டாணி கடலை சாப்பிட்ட மாதிரியா? அந்த மாதிரியா? இது யார் சாமியாரு? ஏதோ கதை கொண்ட மாதிரி இருக்குது. யாரை கேட்டாங்க கனவுல சாமியாரா சித்தரா கேட்டாங்க. நான் பிச்சைக்காரன் தான். சாமியார் யாருன்னு எனக்கு தெரியாது. சாமியார்னு யாருக்கு பிச்சைக்காரன். மகாராஜா கிரிவலப்பாதி ஒவ்வொருத்தரும் அது வேணா ஒத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா உட்காந்து சோறு வரைக்கு சுகமாக உரங்க சுகமாக செஞ்ச தட்டிக்க வேஷ்டி எல்லாமே கிடைக்குது. அப்ப மகாராஜா. அப்ப இதுக்கு மேல யார் வந்தாலும் நான் சொல்லுவேன் ராஜா, மகாராஜாக்கு மேல நானு அப்படி சொல்லணும். பிச்சைக்காரன் சொல்லக்கூடாது.
2 வெள்ளை சாதம் கொடுத்துருங்க. வணக்கம். வணக்கம். கண்ணு கண்ணாடி குத்தா ஓகேவா? தாத்தா உன்னை அன்னைக்கே ஆபரேஷன் பண்ண சொன்னாங்களே, என்ன சொல்றேன்? என்ன சொன்ன நீ? மூச்சு வாங்குது பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆபரேஷன் பண்ணணும் தாத்தா. 2 கண்ணுலயும் வந்து இது வளர்ந்து போயிருக்குனுது. 2 கண்ணுல பேர் பார்த்தாலே தெரியுது. 2 கண்ணுலயும் வந்து புரை வளர்ந்து போயிருக்கு. கண்ணு கிட்ட காமியா? ஆபரேஷன் பண்ணணும் தாத்தா. அவங்க உடம்பு தாத்தா உன்னுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்குதான் செக் பண்ணுவாங்க. அப்படி உங்க உடம்பு வந்து ஒத்துழைக்கலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க, இல்லை அப்புறம் பண்றேன்னுவாங்க. ஏன்னா சென்சிட்டிவான விஷயம். சின்னதாக ஏன்னா பிரச்சனைனா கூட அவங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த வாட்டி நான் கேம்ப் போடும் போது சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றேன். இன்னொரு வாட்டி செக் பண்ண சொல்றேன். சரியா? கவலைப்படாத. சரிண்ணா சரிங்கண்ணா. நமச்சிவாய நமக. போறாது. உண்மைதான் மாமா. யாருமே இன்னைக்கு வந்து பசங்க, சின்ன பசங்க யாரும் வேலை செய்யற மைண்ட் செட்ல இல்லை. அந்த பாட்டு சொல்றேன். இளமையில் உழைத்தவன் முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் சிரித்தவன் முதுமையில் தவிக்கிறான் அப்படின்னு வரல. இளமையில உழைச்சவன் முதுமையில நல்லா இருப்பான். இன்னைக்கு வந்து இளமையிலேயே உழைப்பு வந்து உடனே இடுப்பு வலிக்குதுன்றான், கை வலிக்குதுன்றான், கால் வலிக்குதுன்றான். அன்னைக்கு மாதிரி யாரும் வேலை செய்யறதுக்கு இது பண்ண மாட்டான். அதனாலதான் நம்ம மாநிலத்துல இருந்து வெளி மாநில ஆட்கள் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க வேலை செய்யறதுக்கு. இங்க எல்லாமே போனுக்கு அடிமை, அதுக்கு அடிமை, இதுக்கு அடிமை, ஏன்னா ஒரு விஷயத்துக்கு அடிமை. இன்னும் தவறான விஷயங்கள் ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்தானா தவறான விஷயங்களுக்கு அடிமை. அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல, ஆனா ஒரு 60% பசங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால செய்ய மாட்டான் எவனும் வேலையான அழுகுன்னு சொல்லிட்டு செல்ல கையில் கொடுத்து அது வாட்டுக்கு போது விளாண்டுருக்கோம். இப்போயே ஆரம்பிச்சு விட்ருவாங்க. அப்புறம் அவன் வயசுக்கு அவன் எல்லா வேலையும் கற்றுக்கிறான். அப்போ அதுக்கு உண்மைதானே அது? இளமையில உழைச்சவன் முதுமையில சிரிக்கிறான், இளமையில சிரிச்சவன் இளமையில உழைக்காதவன் முதுமையில தவிக்கிறான். அதான் உண்மை. போயிட்டு வா. 2 வெள்ளை சாப்பாடு கொடுத்து இல்லை கொடுத்து தக்காளி சாதம் சாப்பிட்டு வருவார். ஏன்னா சிவாய நமக்கு ஊருக்கு வச்சுக்கித என் பேரன் மட்டும் சொல்றேன். என் பேரன் பின்னாடிட்டா லீவ் நல்ல பார்க்கணும். யாரும் இல்லை அவன் மேல. அப்படியா? சத்தியமா இருக்கா? சரி சரி சொல்றேன். சரி சரிண்ணா. எல்லா கதையும் கேட்டு சாமி பெரிய ஆகாம இருக்கிறவங்க போல இருக்கு. பெரிய கதை. தண்ணி ஒன்று போயிட்டு வாங்க. எம்மாவா நைனா? எம்மான்லாம் பாட்டு பாடுற? அம்மாவை கூப்பிட யாரை கூப்பிடுறது? நீ பாடின ராகம் வேற மாதிரி இருக்குது. ஒரு தக்காளி சாதம் கொடுத்துருங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு தக்காளி சாதம் கொடுத்துருங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் கொடுக்குறீங்க அதான். போயிட்டு வரீங்களா? ம். இப்போ வரீங்களா அப்புறமா வரீங்களா? ஒரு டிஷர்ட் வாங்கிட்டாங்களா? ஒரு பனி நல்லா அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் டிஷர்ட் போடுறாரு. கேளுங்க. கேட்டுங்க. மனு போட்டு அப்ளிகேஷன் போட்டேன். நாளைக்கு தரீங்களா? அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்ககிட்ட அவர் தான் டிஷர்ட் போட்டுக்கிறாரு. நீங்க சட்டை போட்டுக்கிறாரு. வயிற்றுக்கு சாப்பாடு கேட்கணும். அவ்வளோதான். போயிட்டு வாங்க ஐயா. தரேன் அதுதானே வந்திருக்கேன். என்ன உதவி? புரியல. தீன் போட்டான் பையன். இங்கிருந்து தான் பையன் பலின யார் தூக்கிங்க? தெரியல சாமி. வந்து பார்த்துருந்தான். இந்த இன்னொரு ஆள் இருந்த உடம்பு சரியில்லை இருந்தார் பத்தியா,
ஸ்டூல் போட்டு உட்காந்துருப்பாரு பாரு. ஆமா. செல்லு 20 ரூபா செல்லு தீனு யார் தூக்கி போறது அதெல்லாம்? கடை திறந்தாங்க. அதுல தான் சாமி இந்த கடை திறக்கல. அதுல தான் சாமி இந்த கடை திறக்கல. நாங்க அதனால உடம்பு சரியில்லை. இல்ல உங்களுக்கு தெரியும்ல, யாரும் உங்க கூட இருக்கிறவனா தான் யாரா இருப்பான், தெரியும்ல ஆளு. இல்ல அன்னைக்கு புதுசாக வந்தானுங்க ஒரு 4-5 பேர். பூரா வந்து பூரா போய் யாரும் உணர்ந்தாங்களான்னு சொல்லிட்டு போச்சு பார்த்துட்டு இந்த ஒரு 4-5 அரிய பசங்க வந்தானுங்க. சாமியார்லாம் இல்ல, சாமியார் வேஷம் போட்டுலாம் வந்தான். சாமியார் வேஷம் போட்டுன்னு வராங்க. வந்து தூக்கி போடாங்க சாமியா. அவருக்கு 20 ரூபா தெரியல சாமி. எனக்கு இந்த அவருக்கு பொண்ணு போட போறேன், பை டிஷர்ட் அப்ப கொடுக்குறேன். நான் புரிஞ்சுக்கிறேன்னா உன்ன மாதிரி எல்லாரையும் நானும் பார்க்கணும்னா உன்னை ஒருத்தரை கொடுத்துட்டுனா அடுத்தது இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்கண்ணா, அதனால சொல்றேன் நான். புரியுதா? ஏன்னா ஒரு பை குறைஞ்சபட்சம் 300 ரூபாய் 250 ரூபா வரும். யாருக்கு? சரி சரி கொடுத்து சாப்பாடு வாங்கி. என்ன ஊர்ண்ணா? கேரளாவா நீங்க? திருப்பத்தூர், தமிழ்நாடு. திருப்பத்தூரா? இந்த பொறி கடை வச்சிருக்கீங்களா? ஸ்கூல் போடுது அங்கே வச்சு பக்கத்துல இதுவா? சரி சரி. புதுசா நேற்று போட்டாரு. கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்களா? இல்லை சார், இப்போ சிங்கிள் பர்சன் தான். அது வேற மேட்ரு. சரி விடுங்கண்ணா. சரி என்ன ஒர்க் பண்ணுங்க? இதுதான் பண்ணிருக்கேன். இப்போ வேற இடத்துல வியாபாரம் உதவி பண்ணுவாரு. பண்ணிட்டு. சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க. என்ன சொன்னாங்க உதவி பண்ணுவாரு. சரி அதுக்காக சொல்றேன். வாங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. அவர் ஏந்திரிக்க நேற்று நடக்க மாட்டீங்களா சாமி? உடம்பு மூட்டு வலியுது. உடம்பு வளர்ச்சியா இருக்கானா நடக்க முடியல. ரொம்ப வளராங்க, ஏழை வளர்ல கேட்க மாட்டேங்கிறாரு. அழுத்தி விடுங்க. அது என்ன கேட்டு வாழ்ந்துட்டாரு. ஏன்னா ஈக்கு கொசுவலை போட்டு பட்டு வந்தியா? ஆமா சாமி. மேலெல்லாம் வந்து ஈ வச்சு வாங்க முடியல. பகல் தூங்க விட மாட்டேங்குது. சரி சரி. 100 ரூபாய்க்கு வாங்க. 2 வருஷம் ஆச்சு. யார் இவரு? இவரை பாருங்க, ஈ எறும்பு கூட கடிக்காது. இங்க பாருங்க. இல்ல ஈ எறும்பு கொசு எதுவுமே கிட்ட வராதுங்க. ஏன் சொல்லுங்க? இல்ல கொசு வந்து தேடி பார்த்துட்டு போயிடும். ஒரு கையில வண்டி தூக்கி அமுக்கு. பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல. கரண்ட் போயிருக்கோம். அப்புறம் 21ஆவது நாள் உடம்பு தயார் என்ன 20 நாளைக்கு அப்புறம் வடக்க போறியா? தாத்தா திருவண்ணாமலை வடக்க போறதுன்னா என்ன தெரியுமா? சின்ன தெரியுமா? அந்த நாடுதான் திருவண்ணாமலை. ஏன்னா வடக்கதான் சுடுகாடு. அதனால எல்லா ஊர்லயும் நினைக்கிறேன், எல்லா ஊர்லயும் வடக்க போலான்னு அப்படின்னு. நீ இன்னும் வடக்க போறதுன்னு பார்த்தா ஓ அப்படியா? 20 நாள்ல வடக்க போறேன்றியே, எது இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிட்டு போ. நீங்க யார? அவருக்கு இன்னொரு 30 வருஷத்துக்கு அப்படியேதான் இருப்பாரு. ஸ்டீல் பாடி. ஒரு செட்டை கொடுங்க. அன்னைக்கு ஊர் சின்னதா இருக்கும் போது ஈசான வடக்கு தானே இருக்கும். ஈசான சுடுகாடு வடக்கு. இன்னைக்கு ஊர் பெருசானவனே எது வடக்குனே தெரியல. எது வடக்குனே தெரியல. காம்பு வரும்போது சாமி இங்க மரமே இருக்காது சாமி. 40 வருஷத்துக்கு முன்னாடி 3 இடம் வந்திருக்கேன். சைக்கிள்ல இருக்கேன் எங்க ஊர்ல இருந்து. தேனி மாவட்டத்துல சொல்லிக்கிறீங்க ஒரு வாட்டி சைக்கிள்ல வரும். அப்ப அந்த மலையில ஒரு மரம் இருக்காது. எங்க பெரிய மரமே இருக்காது.
இந்த ரோடு இருக்கு, ரோடு பாதை கிடையாது. இப்போ ஒரு வண்டி பாதை மாதிரி கல் பாதை மாதிரி இருந்துச்சு. டெவலப் ஆகுதுல்ல, 40 வருஷம் ஆச்சு நான் வந்து. 40 வருஷம் மாதிரி நானே கிடையாது. நான் வந்து இல்ல அந்த மாதிரி எல்லாம் வரும். 22 வயசு இருக்காங்க. சாப்பிடுண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுண்ணா. அருணாசலம் நல்லா இருப்பாரு எப்பவுமே. வா டா. போ வாங்க வாங்கடா டேய். போ 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 போ. 2 கடி ஓனரா. என்னை காட்டி ஊர்ல இருந்து 10 பேர் வரவழைச்சிட்டீங்க. என்ன சொல்றீங்க? வந்துட்டாங்களா? தூக்கி போனாங்களா இல்லையா உங்களை? இன்னத்துக்கு யாராலையுமே முடியாது. ரோட்டை பார்த்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? சொல்லு தாத்தா. என்ன 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 நீ வர்றதே இல்லை ஆளு. நான் வர்றது இல்ல, நீ பார்த்த. ஆமா. நான் வரல, நீ பார்த்த. ஆமா நிச்சயமா. நேத்து எங்க போயிருந்த? நேற்று இங்க இருந்துண்ணே. நேத்து நீ இங்க இருந்த 1:30 வரைக்கும். தாத்தா நேத்து நான் வரல. எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு மேலே வந்து. 2 மணிக்கு மேலையா? ஆமா. கேளு அங்க எத்தனை மணிக்கு வந்தேன்னு. 1:30க்கு. எத்தனை மணிக்கு தாத்தா வந்தா? 2 இருக்கும். 1 மணிக்கெல்லாம் 1:30 1:15 இங்க இருக்கிறேன் நான். நேத்து அங்கதான் படுத்து தூங்கி இருந்தேன். தூங்கி இருந்தா அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? தண்ணி ஒண்ணு கொடு. நீனா கட்டுமா? தூங்குறவங்களையோ சாப்பிட்றவங்களையோ இழக்கக்கூடாது. சரி. எல்லாம் அடுத்த ஜென்மம் நாய் ஜென்மம் வரும். தூங்குறவங்களையும் சாப்பிடலையும் எழுப்பக்கூடாது. சரி. தூங்குறதா வா. இதை மட்டும் நீ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எங்க வீட்டுல நான் சொல்லியிருப்பேன் இந்த வார்த்தையை. எத்தனை வாட்டி நான் பாதியில தூங்கும் போது எழுப்பிக்கிறாங்க தெரியுமா? என்னடா அப்பதான் நான் கொடுத்தா வரிக்கைய. போயிட்டு வா, போ சாப்பிடு போ. என்ன வேணும் உனக்கு? ஏய் சிம்பா, கை கொடு கை கொடு கை கொடு கை கொடு கை கொடு கை கொடு குடு. ஒண்ணும் பண்ணாது குடு. விவசாயி வேணாம்பா வேணாம்பா. அப்புறம் ஓனருக்கே கொடுக்கல, ஓனருக்கே கொடுக்கல. ஏய் வா காலையில வழிபட்டீங்களா? வா. இப்ப கை கொடு கை கொடு கை கொடு கை கொடு. சேகன் கொடு சேகன் கொடு. வா போ. இன்னொரு வரைக்கும் கொடு. இருக்கு முன்னாடி. சேகன் கொடு சேகன் கொடு. எத்தனை வேணுங்க? எத்தனை வேணும்? 2. ஓம் நம சிவாய. 1 1 1. ஓம் நம சிவாய. 2. ஓம் நம சிவாய. எத்தனை ஐயா? 1. ஓம் நம சிவாய. எத்தனை வேணுங்க? 1 1. கொஞ்சம் லெமன் இருக்கு. லெமன் இருக்கா? சரி சாப்பிடுங்க. எத்தனைண்ணா? 2. ஐயா.
ஓம் நமச்சிவாய். எத்தனை நைனா? அவ்வளோதானா? இந்த வீடியோ பார்த்தியா? அப்படியே பார்த்து நீ இந்த பாரு, ஒரு பையன் எப்படி போகிறான் பாரு. சும்மா போகிறானா? அவன் அப்படியே எங்கேயோ போகிறான், நானும் நினச்சிட்டு இருக்கோம். நல்லா பார்க்குறான். இது வண்டி கிளம்புற வரைக்கும் பார்க்குறான் பார்த்தியா கரெக்டாக? ஐயோ எவ்வளோ கொடுமை அது. அது வேகமாக ஓடுற வண்டியில் கூட கண்ணை முடிந்து விழுந்துட்டா தெரியாது. அவன் பார்த்துன்னு இருந்து அப்போ விழுந்திருக்கானா அப்போ எவ்வளோ சுமையில் இருப்பான். அப்போ சாமியாராக சின்ன சின்ன வயசில் வராங்கன்னா அதுக்கு பேசாமல் இந்தமாரி சாமியாராக கூட வந்துடலாம் பொழுது. சின்ன சின்ன வயசில் சாமியாராக வராங்களே அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ இந்தமாரி நான் ஒரு மாதம் 2 மாதம் அப்படி ஃப்ரீயாக இருந்துட்டு கூட போகலாம் பொழுது. எவ்வளோ கொடுமையாக இருக்கு பாரு. அது ஃபாஸ்ட்டாக போகிற வண்டியில் கூட விழுந்துடலாம். என்ன சொல்கிறது? அவன் எந்த அளவுக்கு வேதனையில் இருந்திருப்பான். நான் என்ன லைன் நிற்க மாட்டியா? எத்தனை வேணும் உனக்கு? ஒன்று மட்டும். இந்தா போயிட்டா. எத்தனை தாத்தா? 2. நமச்சிவாய். எத்தனை வேணும்? 2. காரக்குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. காரக்குழம்பா? சரி சரி. சிவாய நமக்கு. சிவாய நமக்கு. எத்தனை வேணுங்க? 2. ஒன்று நைனா, 1 கொடுங்க. நம்ம சாப்பாடு போட்டு வரும், நம்ம சாப்பாடு போட்டு வரும். அந்த குழம்பு நல்லா வேற ஒன்று. ரசமா? எத்தனை வேணும்? 2. பாத்திமா, ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. நம்ம குடும்பத்தாருங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. எல்லாம் நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய். இல்லாத அவங்க ஆத்மா நல்லா சாந்தி அடையணும், நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம். நமச்சிவாயமா. சாப்பிடு. வரம் குடும்பத்தாருங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஓம் நமச்சிவாய். வாங்கிக்க. சிவாய நமக. சிவாய மறக்கணும். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. தாத்தா நெல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓம் நமச்சிவாய். தண்ணி வேணும். ஃபுல்லாக போட்டோமே. வெயிட் பண்ணி அப்படிங்களா? சரி. ஊருக்கு வாங்கிட்டுங்களா? வேண்டாம். சரி. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய் தாத்தா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய். சிவாய நம. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க ஐயா. சிவாய திருச்சிற்றம்பலம். யாருக்கு ஐயா? முடியாது. ஓம் நமச்சிவாய். சிவாய நம. இப்படி வாங்க ஐயா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். தண்ணி வாங்கிக்கோங்க. தண்ணி மட்டும் கொடுமா. அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டிய தாத்தா. விளையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய். சுசிலாமா சாப்பிடுமா. சிவாய நம. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய். விளையாருக்கு அரோகரா. லைன்ல வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய் ஐயா. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. சிவாய நம. ஓம் நம சிவாய்.
எல்லாரும் யாருக்கு ஐயா சாமியார் வேற யாரும் கொண்டு போக மாட்டோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன சாமியாரவே எடுத்துக்கிற என்ன பண்றது ஆட்டோ ஓட்டுற வேலையை விட்டுட்டேன் எல்லாம் ஓம் நம சிவாய ஆயிருவாங்க சாமியார் ஆயிடுறாங்க பாத்தீங்களாண்ணா ஆட்டோ ஓட்டிருந்தாருண்ணா அவர் நல்லா ஆட்டோ ஓட்டுவாங்க ஓம் நம சிவாய போலென பொன்னருளை தந்தனை
அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் இடரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல புத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தார் குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய கொடுமைய பராத குருமென்னை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சிலும் மஞ்சியை கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல தேராதரிக்கும் தேரில் புகழை செய்யாதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சல கொடியை செடியரை கொல்லுனை Arunachala